This is Madhu from Metaflame. நம்ம இந்த வீடியோவில் வந்து மினிமம் சைஸ் சப்அரே சம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஈக்குவல் டு 7ன்னு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அரே இஸ் ஈக்குவல் டு 2 3 1 2 4 3ன்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சம் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சம் ஆஃப் காண்டிகஸ் சப்அரே, அதாவது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய சம் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது அரே சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 7 வந்து வரணும். 1 2 4 ஆட் பண்ணாலும் எனக்கு வந்து 7 வரும். ஆனால் இது வந்து 3 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. பட் இப்போ பார்த்தோம்னா 4,3 ஆட் பண்ணாலும் 7 வரும். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் போதும். அப்போ இந்த 4 and 3ங்கிறது தான் நம்மளுக்கு இது. ஸோ அதோட லென்த் வந்து 2 அப்படி தானே. ஸோ 4 and 3ங்கிறது 2 தான். ஸோ நம்ம வந்து 2ங்கிறது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு மினிமம் சைஸ் சப்அரே அந்த பர்டிகுலர் சம் வந்து கிடைக்கணும். இதான் நம்மளுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக. ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து விண்டோ சைஸ் வந்து மொத்தமாக இப்போ இதில் வந்து எடுத்திருக்காங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் ஆட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொன்றா மூவ் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த விண்டோலேருந்து நீங்கள் மூவ் ஆகிடலாம். இந்த விண்டோலேருந்து மூவ் ஆகிட்டு அடுத்து வந்து இந்த விண்டோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்மளுக்கு டார்கெட் வேணும், ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்டர் செட் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு ஃபார் லூப்பில் நான் இது பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக நான் இது பண்ணிகிட்டே வருவேன், ஆட் பண்ணிக்கிட்டே வரதுக்காக இந்த மாதிரி ஆர்னு ஒன்று செட் பண்ணி அது வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை, அதாவது ஆறுங்கிறத வந்து ஆறுங்கிற வேரியபிளை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து ஐட்ரேட் பண்ண போகிறேன், ரைட்? சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர் செட் பண்ணிவிட்டு நான் சம்னு ஒரு இது பண்ணிக்கிறேன். சம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எஸ். ஸோ அது வந்து இனிஷியலாக 0ங்கிற வேல்யூ செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை நம்ம ரைட் பாயிண்டர் நகலும் போதும் ஒவ்வொரு தடவையும் இதை ஆட் பண்ணிட்டே வரணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எஸ் சம் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ரைட் அப்படின்னா இந்த சம்மில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆட் ஆகிடும். ஸோ 2 வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ 2 முதல்ல ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, என்னோட கரண்ட் சம்மோட வேல்யூ 2ன்னு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட சம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ சம்மோட வேல்யூ என்னது 2. இது வந்து டார்கெட்டை விட கிரேட்டராக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நான் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே அடுத்த பாயிண்டர், அதாவது ஃபார் லூப்பில் அப்படியே அடுத்து போயிடலாம். லூப்குள்ளே போக தேவையில்லை. இப்போ கரண்ட்டாக பாயிண்டர் 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ திருப்பி நான் சம் கேல்குலேட் பண்ணானா என்ன வரும்? 2 + 3 என்னது 5, கரெக்டா? ஸோ அப்போ 5 வரும். ஸோ 5 ஆட் பண்ணிட்டேன். இப்போ 5 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட்டா? இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அகெயின் பாயிண்டரை நான் 1 ஸ்டெப் நகட்டுறேன். ஸோ இப்போ செக் பண்ணுவேன். 5 + 1 என்னது 6. ஸோ அப்போ 6 கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ 6ம் அகெயின் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ திருப்பி நான் ஆட் பண்ணும்போது 6 + 2 வந்து 8. ஸோ அப்போ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது 8 இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 7 ஆனதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் நீங்கள் பண்ணணும். என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மினிமம் லென்த். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் லென்த் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், லைக் மின் லென்த் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் செட் பண்ணி அதில் வந்து -∞ அதை நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மினிமம் லென்த்தில் மேக்ஸிமம் இது இன்ஃபினிட்டிங்கிற வேல்யூவை நான் இனிஷியலாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ரைட்? நான் இது எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு, அதாவது எந்த கண்டிஷன் சம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டார்கெட் சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு நம்ம மின் லென்த்தை மாற்ற வேண்டியிருக்கும். ஏற்கனவே இருக்கிற மின் லென்த்தான இன்ஃபினிட்டி கூட இப்போ கரண்ட்டாக என்ன லென்த் இருக்குது, 1 2 3 4 இருக்கா? இந்த 4 வரைக்கும், அதாவது மொத்தம் 4 தடவை இதாகிருக்கு. ஸோ 4ஐயும் இன்ஃபினிட்டியும் கம்பேர் பண்ணால் எது வந்து சிறுசு? 4 தான் சிறுசு. ஸோ அப்போ இப்போதைக்கு என்ன பண்ணிடணும் அப்படின்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் மினிமம் லென்த்தில் சேஞ்சஸ் பண்ணி 4 அப்படின்னு மாற்றிடணும், ரைட்? அதோடைய கரண்ட் லென்த்தை கண்டுபிடிச்சி இங்கே மாற்றிடணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம்லேயும் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மாற்றிட்டேன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்ஸ் நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னே மினிமம் லென்த்தை மாற்றினோன்னே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் இந்த இடத்துல எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குல்ல, இதுதான் என்னுடைய ஸ்லைடிங் விண்டோக்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிளாக இருக்க போகுது. ஓகேயா? ஸோ அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த 4ங்கிறது நான் இது பண்ணிட்டேன். இப்போ லெஃப்ட் பாயிண்டர் என்ன பண்ணும், உங்களுடைய லெஃப்ட் பாயிண்டரை ஒன்ஸ் மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த லெஃப்ட் பாயிண்டர் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற சம்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 2 இருக்கா, உங்களுடைய லெஃப்ட் வந்து கரண்ட்டாக இந்த 2 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 8லேருந்து உங்களோட 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் இப்போதைக்கு சம்மு?
ஸோ இப்படி தான் பண்ணணும். 8லேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 6 ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ 6 அப்புறம் உங்களுடைய பாயிண்டர 1 ஸ்டெப் மூவ் பண்ணிருங்க. லெஃப்ட் பாயிண்டர 1 ஸ்டெப் மூவ் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ லெஃப்ட் பாயிண்டர 1 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன். அப்ப என்னோட லெஃப்ட் பாயிண்டர் இப்ப கரண்ட்டா என்னத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? 1. அப்படியே பேட்டர்ன மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பி நீங்க செக் பண்ணுவீங்க. சம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ டார்கெட்டா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஸோ இல்லங்கிறதுனால இத மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டு 2 + 4 சாரி 6 + 4 10 ஆயிடுச்சு. ஸோ 10 அப்படிங்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அகைன் உங்களுடைய டார்கெட் வேரியபிளோட செக் பண்ணுங்க. டார்கெட்டோட செக் பண்ணும்போது அகைன் இட்ஸ் கிரேட்டர் ரைட்? ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்கக்கூடிய 1 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இத வந்து நான் மைனஸ் பண்ணுவேன் 10ல இருந்து. மைனஸ் பண்ணா என்னாச்சு? 7 ஆச்சு. கரெக்ட்டா? ஸோ 7 ஆயிடுச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணணும்? என்னோட லெஃப்ட் பாயிண்டர 1 மூவ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ லெஃப்ட் பாயிண்டர் எனக்கு எங்க ஆயிடுச்சு? இங்க வந்துருச்சு. ஸோ மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்க வந்து 2ன்னு ஆயிடும். ஸோ இப்ப என்னோட மினிமம் லென்த் நானு பார்த்திருப்பேன்ல. ஸோ மினிமம் லென்த் பார்த்தோன்னா என்ன வரும்? 1, 2, 3. ஸோ என்னோட மினிமம் லென்த் வந்து 3 இப்போதைக்கு. கரெக்ட்டா? ஸோ இதே மாதிரி திருப்பி பண்ணுவோம். பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்டர் இங்க வந்து மூவ் ஆகி உங்களுக்கு 4 அண்ட் 3க்கு வந்து நிக்கும். ஸோ உங்களுக்கு மினிமம் லென்த் நீங்க ரிப்பீட்டடிவா கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு 4 அண்ட் 3ன்னு வந்து நிக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் இத வந்து இது பண்ணி பாருங்க. ஆம். ஸோ நம்ம வந்து ப்ரோகிராம் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்? ஸோ இப்படிதான் வந்து பேட்டர்ன் ஒர்க் ஆகும். பேட்டர்ன் இப்படிதான் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒரே ஒரு கண்டிஷன் தான். சம்ம வந்து நீங்க எப்ப இன்கிரீஸ் பண்ணணும், சம்ம வந்து நீங்க ஒவ்வொரு தடவ சம் ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணி சம் இது பண்ணிட்டு வரீங்க. சப்போஸ் சம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ டார்கெட்டா இருந்ததுனா மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மினிமம் லென்த் கண்டுபிடிச்சுட்டு, இந்த பக்கத்துல இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டர ஒன்ஸ் இங்கிட்டு மூவ் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய மினிமம் லென்த்த வந்து லாஸ்ட்டா அப்டேட் பண்றோம். அந்த அப்டேட் பண்ண மினிமம் லென்த்த கடைசியா லூப் முடிஞ்சோனே நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரே ஒரு தடவ பேட்டர்ன் எழுதணும்னா நம்மளுக்கு சால்வ் ஆயிடும். ஸோ இத நீங்க ஐட்ரேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய அரேய வந்து நான் செட் பண்ணிட்டேன். என்னோட டார்கெட் வேல்யூ வந்து நான் 7 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஈக்குவல் டூ 0, சம் ஈக்குவல் டூ 0 வந்து செட் பண்ணிட்டேன். லெஃப்ட் வந்து ஆமா செட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மினிமம் லென்த் இது பண்ணணும்ல. ஸோ அது எப்படி நான் சொல்லிடுறேன். மின் இஸ் ஈக்குவல் டூ மின் லென்த்னு வச்சுக்கலாமா? மின் எல் இஸ் ஈக்குவல் டூ இன்டிஜர் டாட் ஐ என்ட் இப்படிதான் வந்து நீங்க மேக்ஸிமம் வேல்யூ வந்து இனிஷியலா செட் பண்ணணும். அதாவது இன்ஃபினிட்டின்னு சொன்னேன்ல. ஸோ அதை வந்து செட் பண்ணணும். இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ இது வந்து நம்ம கேப்ஸ்ல அடிக்கணும். ஸோ மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறதுல என்ன ஆயிடும் அப்படின்னா இன்ஃபினிட்டி வந்து ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் லூப் எழுதணும். ஸோ ஃபார் லூப் நார்மலாக எழுதுறது தான். இன்ட் ரைட் நான் சொன்னேன்னா ரைட் பாயிண்டர் செட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்டர் செட் பண்ணிட்டு ரைட் இஸ் லெஸ் தென் ஆர் லெஸ் தென் அரே டாட் லென்த் வரைக்கும் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களுடைய ரைட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய இது சம்ம நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணணும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ரைட்? ஸோ சம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு யர் அரே ஆஃப் ரைட் ஒவ்வொரு ரைட்லேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக மூவ் பண்ண இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணும். ரைட்? ஸோ அரே ஆஃப் ரைட் ஆர் வேல்யூவை உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ ஒவ்வொரு தடவை ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வைல் உங்களுடைய சம் வந்து கிரேட்டரா லெஸ்ஸரா? கிரேட்டர். கரெக்டா? கிரேட்டர் அதிகமாயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து எஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம். ஸோ சம் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும் மினிமம் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ புதுசாக வந்த லென்த். ஸோ மின் லென்த் அப்படிங்கிறது எல் போட்டிருந்தேன் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மின்ங்கிற ஃபங்க்ஷன் தெரியும்ல. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய லென்த் பெருசா இல்லது இப்போ கரண்ட்டாக அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய லென்த் பெருசா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மின் லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இது பண்ணிட்டு கம்மா அதாவது ஏற்கனவே ஸ்டோர் ஆகிருக்கிற மினிமம் லென்த்தா இல்லது இப்போ புதுசாக அப்டேட் பண்ண லென்த்தா அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு உங்கள் ரைட் பாயிண்டர்லேருந்து உங்கள் லெஃப்ட் பாயிண்டரை மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ புதுசாக வந்த லென்த் வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்களே இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புதுசாக வந்த லென்த் இப்போ 2 இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது 2 - 0 2 ரைட்? அந்த மாதிரி நம்ம வந்து லென்த் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்.
ரைட்? ஏன்னா ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நகட்டிட்டு தான் நீங்கள் லென்த் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதனால ரைட் மைனஸ் லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ப்ளஸ் 1 கொடுக்கணும். ப்ளஸ் 1. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, ஸோ இப்போ 0 மைனஸ் 2 அப்படின்னா 2 ப்ளஸ் 1 2 மைனஸ் 0 ப்ளஸ் 1 அப்போது உங்களுக்கு இது லென்த் கிடச்சிரும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சம்மை வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சம் மைனஸ், ஏன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம மைனஸ் பண்ணிட்டே வருவோம்ல. ஸோ சம் மைனஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் லெஃப்ட் வேல்யூ. ஸோ லெஃப்ட் வேல்யூ நான் மைனஸ் பண்ணுறேன். ரைட்? ஸோ அதாவது ஒரு ஸ்டெப் நகட்டுறீங்க, இது கண்டுபிடிங்க, மினிமம் லென்த் கண்டுபிடிக்கிங்க, சம்மை இந்த இடத்துல இருந்து லெஸ் பண்ணுறீங்க, அப்புறம் உங்கள் லெஃப்ட் பாயிண்டரை ஒன்ஸ் மூவ் பண்ணுறீங்க. ரைட்? ஸோ லெஃப்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணிட்டு லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மூவ் ஆகிடும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஸோ இதே தான் நம்மளுக்கு திருப்பி நடக்குது. அவ்வளோதான், இதான் மெயின் பார்ட் ஆஃப் கோட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோட் விட்டு வெளியே வந்துட்டு, நம்ம லூப் விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக பிரிண்ட் பண்ணிடலாம். system டாட் அவுட் டாட் பிரிண்ட் போட்டு அவுட் டாட் பிரிண்ட் எல்என் போட்டு நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிடலாம், உங்களோட சப்போஸ் உங்களுடைய மின் லென்த் வந்து ஈக்குவல் டு நான் இங்கே வந்து இந்த இது யூஸ் பண்ணுறேன். அது பேர் என்னது, நம்ம டர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டீஜர், நான் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன், தெரிலனா பண்ணிக்கோங்க. இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ. ஸோ ஒரு நிமிஷம், integer dot max underscore value போட்டுட்டு வேல்யூ போட்டுட்டு இப்போ வந்து இது என்னன்னா, சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா 0 பிரிண்ட் ஆகணும். இல்லது, ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். அது மினிமம் லென்த் இல்லவே இல்லைன்னு இது அப்படின்னு ஆகிடும். ஸோ சப்போஸ் மினிமம் லென்த் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபால்ஸ் ஆகும்போது நம்மளுக்கு மின் லென்த் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் மின் லென்த் வந்து பிரிண்ட் ஆகும். ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கோட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மினிமம் லென்த் வந்து நம்ம வேரியபிள்ஸ் நேம் மட்டும் அவசரப்பட்டு தப்பாக வச்சிடுறோம். ஸோ மின் லென்த், நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே சம்முக்கு பதிலாக எஸ், தென் இங்கே வந்து ஒரே ஒரு சின்னது சம் அகைன் செகண்ட். இந்த இடத்துல வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நேம் வச்சிட்டோம். ஸோ அது வந்து ஆர், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இது கம்பைல் ஆகிடும். ஸோ செக் பண்ணலாம். ஸோ பார்த்தோன்னா நம்மளுக்கு கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we are getting the output 2, expected output நம்மளுக்கு 2 தான். ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட், இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.